ஹலோ வியூவர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். 2023 விட 2024 ரயில்வே துறை சார்ந்த பங்குகள் மீது முதலீட்டாளர்கள் பெரும் ஆர்வத்துடன் முதலீடு செஞ்சுட்டு வராங்க. இதனால் ரயில்வே துறையினுடைய பங்குகள்லாம் தொடர்ந்து புதிய உச்சம் பெற்று வருது. இந்த துறை சார்ந்த பங்குகளில் முதலீடு செய்தால் ஒரு நல்ல லாபம் பார்க்கலாம் அப்படின்னு முதலீட்டாளர்கள்லாம் ஒரு நம்பிக்கையோட முதலீடு பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ மோடி தலைமையிலான கவர்மெண்ட் 3வது முறையாக ஆட்சி அமைச்சதுனால முதலீட்டாளர்கள் மத்தியில் ஒரு நம்பிக்கை இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த கவர்மெண்ட் ரயில்வே துறையில் பார்த்திங்க அப்படின்னா அதிகப்படியாக ஒரு கவனம் செலுத்துவாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ ஜூலை 23, 2024 அண்ட் 2025க்கான பட்ஜெட் தாக்கல் பண்ணுறாங்க. இந்த பட்ஜெட்டில் ரயில்வே துறையினுடைய உள்கட்டமைப்பெலாம் பார்த்தோம் அப்படின்னா மேம்படுத்துவதற்காக நிறைய சலுகைகளும் கொடுப்பாங்க. அதே சமயம் ஒரு குறிப்பிட்ட ஃபண்டு பார்த்தோம் அப்படின்னா அலாட் பண்ணுவாங்க. இது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு துறைக்கும் இவ்வளோன்னு சொல்லிட்டு ஒரு ஃபண்டு அலாட் பண்ணி கொடுப்பாங்க. இதனால் இதனுடைய ரயில்வே சம்மந்தப்பட்ட ஸ்டாக் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா ஒரு அப்சைடில் தான் வந்துட்டுருக்கு. இன்றைக்கி என்ன தான் மார்க்கெட் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஃப்ளாட் மைனஸில் க்ளோஸ் ஆகி மைனஸில் தான் போனாலும் க்ளோசிங் ஒரு ஃப்ளாட் மைனஸில் க்ளோஸ் ஆகி இருந்தாலும் இந்த ரயில்வே ஸ்டாக்ஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு நல்ல ஒரு அப்சைடில் போணுச்சுன்னு நம்ம சொல்லலாம். இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிற சார்ட்டு நிஃப்டியினுடைய 15 மினிட் சார்ட். இது இன்றைக்கி நம்ம மார்க்கெட் ஓப்பனே பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃப்ளாட் ஓப்பன் தான். ஃப்ளாட் ஓப்பனாக இருந்தாலும் இன்றைக்கி நம்ம டே லோ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 24,240 பார்த்தோம் அப்படின்னா 246 டே லோ. டே ஹைன்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 24,340 பார்த்தோம் அப்படின்னா டே ஹை. இந்த ஒரு 100 பாயிண்ட்டுக்குள்ளே இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் ஒரு ஃப்ளக்சுவேஷன் ஆகி க்ளோசிங் ஆகிருக்கு. அதாவது இப்போ இந்த க்ளோசிங் மைனஸ் ஒரு 3 பாயிண்டில் க்ளோசிங் ஆகிருக்கு. இந்த க்ளோசிங் லெவலில் இருந்து அடுத்த நாளுக்கான சப்போர்ட் என்ன, ரெசிஸ்டன்ஸ் என்ன, பையிங் லெவல் அண்ட் செல்லிங் லெவல். இப்போ நம்ம இந்த போட்டிருக்கிற இந்த ரெட் லைன் பார்த்தோம் அப்படின்னா ஒரு பிரேக் அவுட் லைன். அதாவது சப்போர்ட் ஜோனை நம்ம எடுத்துக்கலாம். சப்போர்ட் ஃபஸ்ட்டு சப்போர்ட் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சப்போர்ட் 1 பார்த்தோம் அப்படின்னா 24,240 ஒரு சப்போர்ட்டு. சப்போர்ட் 2 நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அடுத்த சப்போர்ட் 24,160. இது ஒரு சப்போர்ட்டு. அதேமாதிரி மேலே ரெசிஸ்டன்ஸ் அப்படி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எங்கே ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 24,380 ஒரு ரெசிஸ்டன்ஸு. அதை பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா 24,400 ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல். இது ஒரு ரெசிஸ்டன்ஸ். இப்போ மார்க்கெட்டினுடைய ஓப்பன் லெவல்ஸ் இப்போ இன்றைக்கி நம்ம மார்க்கெட் பார்த்தோம் அப்படின்னா மேலே 340, கீழே 240. இந்த 240ங்கிறது பார்த்தோம் அப்படின்னா ஒரு மேஜர் சப்போர்ட். இந்த சப்போர்ட் லெவலில் பிரேக் அவுட் ஆகி மார்க்கெட் கீழே இருக்குது. திரும்ப இந்த லெவல்ஸை பிரேக் அவுட் பண்ணி மேலே போக முடியலைங்கிற பட்சத்தில் மட்டும்தான் நம்ம கோ டு ஷார்ட். இந்த லெவல்ஸை உடைக்காத வரைக்கும் நம்ம ஷார்ட் அவாய்ட் பண்ணுறது தான் பெட்டர். இப்போ திரும்ப அதேமாதிரி மார்க்கெட் ஓப்பனே பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஹையில் ஓப்பன் ஆகுது. நியரஸ்ட்டாக பார்த்திங்க அப்படின்னா ஒரு 24,380 இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகும்போது நம்ம தாராளமாக செல்லிங் போகலாம். திரும்ப மார்க்கெட் கீழே தான் வரும். அதாவது மார்க்கெட்டினுடைய பிரேக் அவுட் லெவல்ஸ் பையிங்க்கு பார்த்தோம் அப்படின்னா 24,400 அப்சைடுக்கான ஒரு பிரேக் அவுட் லெவலு. கீழே டவுன் சைடுக்கான பிரேக் அவுட் பார்த்திங்கன்னா 24,240 ஒரு பிரேக் அவுட் லெவலு. இது ரெண்டு தான் பார்த்திங்க அப்படின்னா முக்கியமான பாயிண்ட்ஸ் இது ரெண்டுமே. மோஸ்ட்லி இந்த 24,240 இந்த 24,400 இந்த ரேஞ்சுக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் ஹையில் செல்லும், லோவில் பையும். இந்த லெவல்ஸ் தான் பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட்டினுடைய லெவல்ஸ். ஃபுல் ஷார்ட் செல்லிங் பார்த்திங்கன்னா அப்படின்னா 24,240 பிரேக் அவுட் பண்ணி க்ளோஸ் ஆனால் மட்டுமே நம்ம நல்ல ஒரு செல்லிங் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதேமாதிரி பையிங் 24,400 பிரேக் அவுட் பண்ணால் மட்டும் மேலே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இந்த லெவல்ஸ்லேயே மார்க்கெட் மோஸ்ட்லி ட்ராவல் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. இதுதான் பார்த்திங்க அப்படின்னா நிஃப்டியினுடைய கண்டிஷன்.
அடுத்தது நம்ம இப்போ பேங்க் நிஃப்டியை பற்றி பார்க்கலாம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற சார்ட்டு பேங்க் நிஃப்டினுடைய 15 மினிட் சார்ட்டு. பேங்க் நிஃப்டி இன்றைக்கி டுடே வந்து பார்த்தா மைனஸ் வந்து ஒரு 234 பாயிண்ட் மைனஸில் வந்து க்ளோசிங் ஆகிருக்கு. இன்றைக்கி நம்ம டே ஹை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இன்றைக்கி டே ஹையை பொறுத்த வரைக்கும் 52,710 தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா டே ஹையை. டே லோ வந்து பார்த்தோம் அப்படின்னா 52,240 தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா டே லோ. மார்க்கெட் வந்து இந்த நம்ம கொடுத்த சப்போர்ட் லெவல்லேருந்து சப்போர்ட் எடுத்து நம்ம கொடுத்த ரெசிஸ்டன்ஸ் லெவல் வரைக்கும் போயிருக்கு. அதாவது 52,200 ஒரு சப்போர்ட் கொடுத்தோம், 52,800 வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் கொடுத்தோம், ஹை வந்து 52,700 வரைக்கும் போயிருக்கு. இப்போ இந்த க்ளோசிங் லெவலில் இருந்து அடுத்த நாளில் நம்ம என்ன பண்ணலாம், சப்போர்ட் என்ன ரெசிஸ்டன்ஸ் என்ன. இப்போ சேம் சப்போர்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 52,200 வந்து ஒரு சப்போர்ட்டு. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா 52,000 வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு மேஜர் சப்போர்ட்டு. மேலே இப்போ ரெசிஸ்டன்ஸ் அப்சைடுக்கான ரெசிஸ்டன்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 52,800 வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ரெசிஸ்டன்ஸு. அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா 53,000 வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலு. இது ரெண்டுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்சைடுக்கான ரெசிஸ்டன்ஸு. இப்போ மார்க்கெட்டினுடைய லெவல்ஸ் வந்து பார்த்தா இப்போ சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தாச்சு. இப்போ மார்க்கெட்டினுடைய லெவல்ஸ் பையிங் லெவல் அண்ட் செல்லிங் லெவல் வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பையிங்கான பிரேக் அவுட் லெவல்ஸ், அதாவது 52,800 இது வந்து ஒரு பையிங் லெவல்ஸ்க்கான பிரேக் அவுட்டு. இது வந்து 52,200 இது வந்து செல்லிங்க்கான ஒரு பிரேக் அவுட் லெவல்ஸ். இது ரெண்டுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பிரேக் அவுட் லெவல்ஸு. இந்த லெவல்ஸுக்கு மேலே போனால் மட்டுமே ஃபர்தராக கோ டு லாங், இந்த லெவல்ஸுக்கு கீழே வந்தவங்க மட்டுமே ஃபர்தராக கோ டு ஷெல். இல்லை ரெண்டு லெவல்ஸுமே பிரேக் அவுட் பண்ணாமல் இந்த லெவல்ஸில் இருக்குது அப்படின்னா நம்ம ஹையில் வந்து இந்த லெவல்ஸ் ஸ்டாப் லாஸாக வச்சுட்டு இங்கே ஹையில் இருக்கும்போது செல்லிங்கு, இந்த லெவல்ஸ் ஸ்டாப் லாஸாக வச்சுட்டு இங்கே லோவில் இருக்கும்போது பையிங், இதுதான் பண்ணி ஆகணும். இந்த மாதிரி வந்து ஒரு ஃப்ளக்சுவேஷனாக தான் வந்து ஒரு டவுனு ஒரு அப் இந்த மாதிரி போகிறதுக்கும் வாய்ப்புகள் வந்து இருக்குது. நல்லா செல்லிங்கு நல்லா பையிங் போகணும் அப்படின்னா இந்த லெவல்ஸ் வந்து பிரேக் அவுட் பண்ணால் மட்டுமே பை அண்ட் செல்லிங். 52,800 மேலே ஓப்பன் ஆகி சஸ்டைனாக மேலே இருந்தால் மட்டுமே கோ டு லாங். 52,200 உடைச்சிட்டு கீழே இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த லெவல் கீழே டவுன் சைடில் நல்லா திரும்ப ரிவைஸ் ஆகாமல் கீழே இருக்குங்கிற பட்சத்தில் மட்டும்தான் நம்ம கோ டு ஷார்ட். இதுதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா பேங்க் நிஃப்டியினுடைய லெவல்ஸ் தான். இந்த லெவல்ஸ் தான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய், see you, take care.